இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. சோறு. இந்த வார்த்தையை பொதுவெளியில் நாம் கேட்பதே இல்லை. ஏன் சோறு சாதமானது? இந்த சொற்களுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் பொதுவெளியில் சோறு என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம்? கல்யாண விருந்தில் கூட சத்தமாக சோறு கொண்டு வாங்க என்று நாம் கூப்பிடுகிறோமா? கூப்பிடுவதில்லையே. காரணம், நம்மை அறியாமல் சோறு என்ற சொல்லை ஒரு தாழ்ச்சிக்குரிய ஒன்றாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நகைச்சுவை துணுக்குகளில், திரைப்படங்களின் நகைச்சுவை காட்சிகளில், பிச்சைக்கார கதாபாத்திரங்களில் அம்மா தாயே சோறு போடுங்க தாயே என்று கூறுவார். எந்த பிச்சைக்காரனாவது அம்மா தாயே சாதம் போடுங்க என்று கேட்டிருக்கிறாரா? அதுபோன்று காட்சி வருகிறதா? திட்டமிட்டு சோறு கீழான ஒன்றாக காட்டப்படுகிறது, சாதம் உயர்வான ஒன்றாக மாற்றப்பட்டு இருக்கிறது. சோறு என்பது சங்க இலக்கிய காலத்திலிருந்து நம்முடன் வருகிறது. பெருஞ்சோற்று உதியான் என்ற அடைமொழியுடன் புறநாற்றிலே வேந்தர்கள் வந்து போகிறார்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் என்று பாரதி பாடியுள்ளான். இழிவு செய்யும் இடங்களில் மறக்காமல் சோறு என குறிப்பிடப்படுகிறது. சோத்துக்கு வழி இல்லாத நாய் என்ற பல வசனங்கள் திரைப்படங்களில் பேசப்படுகிறது. சாதத்திற்கு வழி இல்லாத நாய் என்று எங்காவது எழுதப்படுகிறதா, பேசப்படுகிறதா? காரணம், அதன் பின்னால் உள்ள ஒரு அரசியல். கல்யாண சமையல் சாதம் என்று புகழ்ந்த பாடல் தான் நாம் கேட்டிருக்கிறோம். எச்ச சோறு என்று இழிந்த வசனத்தையும் நாம் கேட்கிறோம். இதிலிருந்து இதன் பின்னால் உள்ள அரசியல் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்திருக்கலாம். உச்சகட்டமாக வீடுகளில் பிள்ளைகளை தண்டச்சோறு என்று நாம் திட்டுவதையும் பார்க்கிறோம். எங்கேயாவது தண்ட சாதம் என்று சொல்வதுண்டா? சாதம் என்ற சொல் பிரசாதம் என்ற சொல்லின் விகுதி. பிரசாதம் என்பது உயர்வான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த சொல்லின் சரிபாதி சாதம் என்பது ஏதோ ஒரு நாளில் பெயர் சூட்டு விழாவில் கொண்டாடப்படுகின்றது போலத்தான். உணவு விடுதிகளில் புளிசோறு, எலுமிச்சஞ்சோறு, தக்காளி சோறு என்பது இடமாற்றி இப்போதெல்லாம் புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. குழந்தைகளுக்கு பருப்பு சோறு ஊட்டுவது போய் இப்போது பருப்பு சாதம் கொடுப்பது உயர்வாக மாறிவிட்டது. தாய்மொழியில் பேச முடியாத ஒருவன் எப்படி தாய்மொழிக்காக சிந்தித்து செயலாற்றுவான்? சோர் என்ற வார்த்தைக்கே இவ்வளவு இழிவு என்று தலைகுனியும் நாம் பழைய சோறின் மகிமையை எப்போது அறிவோம்? கலனியை நிறைத்த சோறு, களைத்தவருக்கு பிடித்த சோறு, உழைத்தவரெல்லாம் உண்ணும் சோறு, உடலை உறுதி பண்ணும் சோறு, முதல் நாள் மதியம் வடித்த சோறு, முழு ராத்திரியும் நனைந்த சோறு, பச்சை தண்ணியில் மிதந்த சோறு, 5 விரலும் பிசைந்த சோறு, ஊறுகாயோடு சேரும் போது 100 கை சோறு உண்ணலாம். கருவாடு கழக்கும் போது கடவாயில் நீர் ஒழுகலாம். ஒரு கை எடுத்து திங்கும் போது வாயெல்லாம் இனிக்குதே, வயிறெங்கும் குளிர்கிறதே, நோயெல்லாம் பறக்கிறதே. சுடுசோறு கனவான வீடுகளில் பழைய சோறு உணவாகி போனதே. இந்த சோறு என்ற வார்த்தையில் வெட்கப்படும் நாம் இந்த பழைய சோற்றின் அருமையை புரிந்து மருத்துவர்களின் பரிந்துரையில் இன்று சாப்பிடுகிறோம். அதுவும் கூட பழம் கஞ்சி, பழம் சோறு என்று நாம் சொல்லுவதில்லை. நீராகாரம் என்ற அந்த உன்னத உணவை நாம் மறந்தே போய்விட்டோம். இனியேனும் நம்முடைய வார்த்தைகளை பிறருக்காக விற்காமல் நமக்காக பகட்டில்லாமல் வாழ்வோம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.